கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர் மேல கைவிட மாட்டேன், நீ நல்லா இருப்ப, நீ ஆயுசு முழுசும் நல்லா இருப்பன்ற வாக்குத்தத்தம் இருந்துச்சு. ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டே இருந்துச்சுன்னா ஃபெயிலியர், தோல்விக்கு மேல தோல்வி, தோல்விக்கு மேல எங்கடா தோல்வி வந்துச்சு பார்த்தா கர்த்தருடைய அவருடைய சரீரம் யாருடைய சரீரமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய சரீரம். அப்ப அவரை ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு, நீ என்னுடையவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ. ஆனா நம்ம வாழ்றதுனா நான் என்னுடையவன், நான் என் புருஷனுடையவன், நான் பாஸ்டருடைய, இப்படிதான். ஏன் அக்காவுடையவன், தங்கச்சியுடைய, எது பிடிச்சிட்டோ அதுதான் பிடிச்சு வச்சுக்கிட்டு பிடிச்சு வச்சிருக்கிற அந்த மாதிரி இருக்கிறீங்க. Thank you so much. Okay. ஆனா கர்த்தர் விரும்புறாரு, நீ என்னுடையவன். கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாய் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆணைகளாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கார். அவள் சொல்றாரு, என்னை பார்க்கிறவங்க என்ன இல்லை, என்னில் இருக்கிற கிறிஸ்துவை நான் பிழைக்க கூடாது, என்னில் இருக்கிற கிறிஸ்து தான் எனக்குள்ள பிழைக்கணும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன்? எத்தனை பேர் சொல்றீங்க சபைக்காக 1 மணி நேரம் செலவிட்டு பாஸ்டர் அதை கேட்பேன், பாஸ்டர் சவால் கொடுத்துருவேன், நீங்க டைம் கேட்டு அவன் சொல்லட்டா முடிச்சிருப்பான். இந்த பார்வன் ஒருத்தர் இருந்தாரு, பார்வன் தெரியுமா, கதை கேட்டு பாஸ்டர் சொல்லிருப்பாரு கண்டிப்பா. அவருக்கு இந்த ஆராதிக்க போறவனோட 10 மடங்கு வேலை கொடுத்தாராம். அதையும் வேலை செஞ்சுட்டு தான் இவங்க கிளம்புனாங்க. ஆமாவே இல்லையா? அப்ப தப்பு பண்றது யாருன்னா பாஸ்டர்ஸ். பாஸ்டர்ஸ கிள்ளி விட்டா வேலை சரியா கிடைக்கும். ஆமென். பாஸ்டர் உங்களோட சொல்லல என்ன பண்ணிட்டாங்க, அது அப்புறம் பாத்துக்கிறேன். என்னன்னா நம்ம ஜெபம் கூடிச்சுன்னா கர்த்தரால சும்மா இருக்க முடியாது, தேவதூதர்களை அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. கர்த்தரால சும்மா இருக்க முடியாது, அக்கினி இறக்கிட்டே இருப்பாரு. பிசாசு அலைக்கு ஓடி வருவாங்க, எல்லையில இருக்க பிசாசு ஆடிட்டு வந்து சபையில விழுகும். நமக்குள்ளேயே நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தலைமையில இருக்கும். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நம்ம தோற்று போறோம், என்ன காரணம் தெரியுமா? வசனத்தோட மகிமை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்ற அந்த அனுபவம், கர்த்தரோட வாக்கு பண்றோம்ன்ற அந்த அனுபவம் இல்ல. நான் சொல்றேன், நேரம் அதிகமா கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட போங்க. அத அப்படி உங்களுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லையா, வேர்ல பிரச்சனை வந்துட்டு, உங்களுக்கு ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இல்லையா, வேர்ல பிரச்சனை வந்து எப்ராஹிம் அங்கதான் தோத்து போனார். வேற சரி பார்க்காதனாலதான் யாரு எப்ராஹிம் என்ன பண்ணாரு, உங்களுக்கு வசனம் ரெஃபரன்ஸ் தரேன்னா தந்துடுறேன். அப்புறம் பாஸ்டர் வசனம் சொல்லாம போட்டுட்டாருன்றாங்க. 2-3 வசனம் எடுத்தாங்க. ஓசியா 9:16 வாசிச்சு பாத்துக்கோங்க. ஓசியா 9:16. ஆமா. எரேமியா 31:20. எரேமியா 31:20. சரி, அது மட்டும் போதும் இப்போதைக்கு உங்களுக்கு. இச்சத்தை அடுத்த மாடம் கத்திரிக்கு சித்த மாடம். ஓகே, 2 வாக்கியங்கள் மனையில போகுது. ஓகே, ஆணி வேர்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் யாரு? தாய் வேர்ல சமஸ்ய வருது யாருக்கு? உங்க ஆத்துமா கர்த்தரோட இணையாததுதான் காரணம். ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಅನ್ನೋದು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲದಿರೋದು. ಉங்க ಶರೀರಂ ಕರ್ತರೋட இணையாததுதான் ಕಾರಣ. ನಿಮ್ಮ ಶರೀರವು தேவரொட்டிಗೆ ஐக்கியத்தையும் ஒன்றதிரோதுக்கே காரணம். உங்க வாழ்க்கையில ஃபெயிலியர் வரும்போதெல்லாம் நினைச்சுக்கோங்க, நீங்க கண்ணீர் வர்ற மாதிரி சூழ்நிலை வருதா, உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஓடிடுங்க. உங்க சூழ்நிலை பாவத்துக்குள்ள கூட்டிட்டு போதா, உடனே அந்த பாவத்தை நிறுத்திட்டு ஆண்டவருக்குள்ள ஓடி போங்க. சக்சஸான லைஃப், சக்சஸான, அதாவது அதனாலதான் சொன்னேன், எபிரேயர் அந்த அதிகாரத்துல உங்களுக்கு நான் காண்பிச்சு கொடுத்தேன். அவர் எல்லா பாவத்தை நம்ம செஞ்சோம், பட் நம்ம பாவத்துல இருந்து காப்பாத்துற உதவி கலத்தை எப்படி கொடுக்க முடியும்ன்றதெல்லாம் அவர் செஞ்சுட்டு வந்திருக்கிறார். அவர் பாவம் செய்யல, பாவம் செய்த நம்மளுக்காக அந்த இடத்துல இருந்து எப்படி இவங்களை காப்பாற்றலாம், அவங்களை எப்படி உயிர்ப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் கர்த்தர் செய்து ஜெயமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் இதை பண்ணிப்பீங்களா? கண்ணில் போடி எல்லாம் கண்ணில் வச்சோம். சரி.